வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நிராகரிக்கப்பட்ட டீசலின் தரம் ஏற்றுமதி செய்யப்படுவதற்கு முன்னதாக பரிசோதிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருந்தது. எண்ணெய் விற்பனை நிறுவனம் அறிவிப்பு. ஜனாதிபதிக்கும் ஷீஷல்ஸ் ஜனாதிபதிக்கும் இடையில் பேச்சுவார்த்தை. குருநாகலில் 30 போலீஸ் உத்தியோகர்களுக்கு ஒரே தடவையில் இடமாற்றம். உத்தேச வடக்கு அதிவேக வீதி தொடர்பில் ராகமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது வாக்குவாதம். இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று பிற்பகல் ஷீஷெல்ஸை சென்றடைந்தார். தான்சானியாவிற்கான விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளார். ஷீஷெல்ஸை சென்றடைந்த ஜனாதிபதியை அந்நாட்டு ஜனாதிபதி ஜேம்ஸ் மிச்சல் வரவேற்றார். இதன்போது ஜனாதிபதிக்கு இராணுவ மரியாதையும் செலுத்தப்பட்டது. ஷீஷெல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் கூடியிருந்த இலங்கையர்கள் சிலரும் ஜனாதிபதிக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஷீஷெல்ஸுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் அந்த நாட்டு ஜனாதிபதி ஜேம்ஸ் மிச்சலுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று முற்பகல் நடைபெற்றது. பொருளாதார, வர்த்தக, தொழில்நுட்ப மற்றும் சுற்றாடல் துறைகளின் ஒத்துழைப்பு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஷீஷெல்ஸ் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தவுள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. கமர்ஷியல் வங்கியின் சேவை போலி வழங்கும் விசேட பிரதி லாபங்களையும் பரிசல்களையும் உரித்தாக்குங்கள். குருநாகல் பிராந்திய விசேட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட 30 உத்தியோகத்தர்களுக்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஜகத் குணவர்த்தனவின் ஆலோசனைக்கு அமைய இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்த்தன தெரிவித்துள்ளார். குருநாகல் பிராந்தியத்தில் மேலதிகமாக இருந்த உத்தியோகத்தர்களுக்கே இவ்வாறு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் குருநாகல் பிராந்திய விசேட குற்றத்தடுப்பு பிரிவில் நீண்ட காலம் சேவையாற்றியிருந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் புத்தளம் மற்றும் சிலாபம் ஆகிய பிராந்தியங்களுக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். உத்தேச வடக்கு அதிவேக வீதியை நிர்மாணிப்பது தொடர்பில் ராகமையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் சமூக சேவைகள் அமைச்சர் ஃபீலிக்ஸ் பெரேராவின் தலைமையில் நடைபெற்றது. ராகமை, பட்டுவத்த மற்றும் வல்பொல ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றினர். நாரங்கொட பாலுவ பட்டுவத்த ஊடாக இந்த வீதி நிர்மாணிக்கப்படவுள்ளதாக முன்னர் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அதனை வல்பொல, பட்டுவத்த நகரங்களின் ஊடாக நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த திட்டத்திற்கு அமைய வீதி நிர்மாணிக்கப்பட்டால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படலாம் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நேற்றைய கலந்துரையாடலின் போது சிலர் தமது பிரச்சினைகளை அமைச்சர் ஃபீலிக்ஸ் பெரேராவின் கவனத்திற்கு கொண்டுவர முயற்சித்தனர். 10 பேச்சில் வீடொன்று நிர்மாணிக்கப்பட்டால் அதன் பெறுமதி அதிகரிக்கும், செலவும் அதிகரிக்கும், அபிவிருத்தியும் அதிகரிக்கும். இதனை யாரும் எடுத்துச் செல்லப் போவதில்லை. அமைதியாக இருங்கள், வாயை மூடிக்கொள்ளுங்கள். நீங்கள் கதைப்பதாக இருந்தால் இங்கு வாருங்கள். விளையாட முயற்சிக்க வேண்டாம். நான் கூறுவதை கேட்க முடியாவிட்டால் கலைத்து விடுவேன். நீங்கள் யார்? இங்கே வாருங்கள். குடித்து விட்டா பிரச்சனையை ஏற்படுத்துகின்றீர்கள். அமைதியாக இருங்கள். உங்களது பிரச்சனைகளை நாமே தீர்க்க வேண்டும். அதற்காக இரவு வரை முயற்சிக்க வேண்டாம். விளையாட வேண்டாம். காதல் பிடித்து வெளியே அனுப்புவேன். இதனை குழப்புவதற்கு முயற்சிக்கின்றனர். உங்களது இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வை வழங்குவோம்.
பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு முன்னர் இந்த இடத்தினூடாக செல்ல போகின்றது என தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றனர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரும் இந்த விடயத்தில் தீர்மானம் ஒன்று இல்லாமலேயே இருக்கின்றார். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? மது போதையில் உள்ளவரை வெளியேற்றுங்கள். முன்னதாகவே திட்டமிடப்பட்டவாறு நாரங்கொட பாலுவ பட்டுவத்த ஊடாக அதிவேக வீதி நிர்மாணிக்கப்பட்டால் வீடுகளுக்கும் சொத்துக்களுக்கும் ஏற்படும் பாதிப்பை குறைத்துக் கொள்ள முடியும் என அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். என்னால் ஆயிரக்கணக்கானவர்களை ஆறுதல் படுத்த முடியாது. ஆகையால் எனது தீர்மானத்தை நான் அறிவிக்கின்றேன். நாரங்கொட பாலுவ ஊடாக வீதி செல்ல வேண்டும் என்பது எனது தீர்மானமாகும். தமது தீர்மானம் தொடர்பில் அமைச்சர் ஃபீலிக்ஸ் பெரேரா அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டார். எனது தீர்மானத்தை மேற்கொண்டேன். அது இறுதி முடிவல்ல. எனது தீர்மானத்தையே நான் கூறினேன். எனது தீர்மானம் தொடர்பில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சும் அரசாங்கமும் இணக்கம் தெரிவிக்கும் என நான் நினைக்கின்றேன். அது அநீதியான தீர்மானம் அல்ல. இது அநேக மாணவர்களின் மகிழ்ச்சிக்கு காரணமாகும் என்பதே எனது நம்பிக்கையாகும். மக்களின் பிரச்சனைகளை கண்டு தாம் தப்பித்துச் செல்வதற்கு முயற்சிப்பதில்லை என பொது முகாமைத்துவ சீர்திருத்த அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். கொத்மலை தீபாராம விகாரையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இந்த கருத்தை குறிப்பிட்டார். எனது தந்தை கொத்மலையில் உருவாக்கிய சிரேஷ்ட அரச தலைவர் ஆவார். அவருக்கு பாரிய கனவு ஒன்று இருந்தது. உங்களை பற்றி பாரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. மலையகத்தில் தலைவர்கள் உருவாகுவதை சிலர் விரும்புவதில்லை. நான் அவரது செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு விரும்புகின்றேன். அவருக்கு கிடைத்தது போன்ற சிறந்த அமைச்சொன்று எமக்கு கிடைக்கவில்லை. அந்த அமைச்சுக்கள் எமக்கு கிடைக்காவிட்டாலும் அவற்றை பெறுவதற்கு நாம் முயற்சிப்போம். மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு பயந்து ஓடுவதற்கு நான் எப்போதும் எதிர்பார்க்கவில்லை. கொத்மலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 2500 குடும்பங்களுக்கு புத்தர் சிலைகள் வழங்கும் முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக தெரிவுக்கான வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. இதன்போது 3வது தடவையாகவும் சங்கத்தின் தலைவராக நிபுணத்துவ வைத்திய அதிகாரி அனுருத்த பாதனிய தெரிவானார். புதிய செயற்குழுவையும் மத்திய செயற்குழுவையும் தெரிவு செய்வதற்காக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் 87வது வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் வாக்களிப்பதற்காக 16,000 அரச வைத்திய அதிகாரிகள் தகுதி பெற்றிருந்தனர். நேற்று காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்ற வாக்கெடுப்பில் சுமார் 4,000 வைத்தியர்கள் வாக்களித்திருந்தனர். இதன்போது செயற்குழுவின் தலைவர், 2 உபத்தலைவர்கள், செயலாளர், 4 உப செயலாளர்கள், பொருளாளர் உள்ளிட்ட 11 பதவிகளுக்காக பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டனர். அத்தோடு மத்திய செயற்குழுவிற்காக 20 உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அநேக மாணவர்களின் கவனத்தை ஈர்த்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் நரம்பியல் நிபுணர் டாக்டர் அனுருத்த பாதனிய மற்றும் கராப்பட்டி போதனா வைத்தியசாலையின் நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் தீபால் ஆத்தநாயக்க ஆகியோர் போட்டியிட்டனர். 2 வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் இந்த வாக்கெடுப்பின் முடிவுகள் இன்று அதிகாலை வெளியிடப்பட்டன. இதன்போது சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் நரம்பியல் நிபுணர் டாக்டர் அனுருத்த பாதனிய 1500 மேலதிக வாக்குகளை பெற்று மீண்டும் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். செயலாளர் பதவிக்கு தேசிய வைத்தியசாலையின் டாக்டர் சமன் அபேவர்த்தனவும், உப தலைவர்களாக தேசிய வைத்தியசாலையின் டாக்டர் சமன் வடநம்பி மற்றும் கண்டி போதனா வைத்தியசாலையின் டாக்டர் சமன் கருணாதிலகா ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். கொல்லப்பட்டி புனித அந்தோனியார் தேவாலயத்தின் 75வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இன்று பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. கொல்லுப்பட்டி புனித அந்தோனியார் தேவாலயத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு திருவிழா திருப்பலி இன்று காலை ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இலங்கையின் வத்திக்கான் பிரதிநிதி பேரரர் திரு ஜோசப் ஸ்பிட்டேரி ஆண்டகையினால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியின் பின்னர் ஆலயத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் புனித அந்தோனியாரின் திருச்சுரூபம் திறந்து வைக்கப்பட்டது. இதேவேளை கல்கமுவ புனித அந்தோனியார் ஆலயத்தின் புனருத்தாபனத்தின் பின்னர் தேவாலயம் மீண்டும் திறந்து வைக்கப்படுவதற்கான நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. குருநாகல் மறைமாவட்ட ஆயர் ஹெரல்ட் அந்தோனி பெரேரா ஆண்டகியின் தலைமையில் ஆலயம் மீள திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து
அநீதி நடக்கும் போது வெறும் பார்வையாளர்களாய் இருந்தீர்கள் என்றால் நீங்களும் அடக்குமுறையாளனின் பக்கத்தை சார்ந்து கொண்டீர்கள் என்றே அர்த்தம். டெஸ்மண்ட் டுட்டு, சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்ற தென்னாப்பிரிக்க மதகுரு. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் விளம்பரங்களை அடுத்து தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. நாடளாவிய ரீதியில் பல அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதிலும் சில பகுதிகளின் வீதி கட்டமைப்புகள் இதுவரையும் செப்பனிடப்படாமையினால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். சேதமடைந்துள்ள கோட்டைப்பட்டி கருக்குப்பணி பிரதான வீதியில் உள்ள பாலம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. புத்தளம் மாவட்டம் ஆரச்சிக்கட்டு பிரதேச சபைக்குட்பட்ட கோட்டைப்பட்டி கருக்குப்பணி பிரதான வீதியில் உள்ள பாலமே இது. 50 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த பாலம் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது. இந்த பாலத்தை புனரமைப்பதற்கு உரிய தரப்பினர் இதுவரை எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த பாலம் இதுவரை காலம் எந்த ஒரு புனரத்தான வேலைகளோ திருத்த வேலைகளோ இதுவரை காலம் மேற்கொள்ளப்படவில்லை. என்னென்னு சொன்னால் அந்த பாதை வழியாகத்தான் நாங்கள் பலவாறான போக்குவரத்துகளை மேற்கொள்கிறோம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு ஒரு சொல்ல முடியாத ஒரு நிலை எங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. இந்த பாலம் புனரமைக்கப்படாமையால் சாரதிகள் உள்ளிட்ட பலரும் அசௌகரியத்துக்கு உள்ளாவதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த பாலத்தில் உள்ள கற்கள் எல்லாம் இப்பதான் ஒவ்வொன்றா விழுந்து கொண்டிருக்க, அதுக்குரிய கம்பிகள் அதுகள் ரொம்ப பழைய வந்து காலம் பெய்த்துது. இப்ப அதுக்கு நீங்க ஒரு நல்ல வடிவாக நடவடிக்கை எடுத்து அந்த பாலத்தை திருத்தி அதுக்குரிய ஆக்கள் அதை செய்து எங்களுக்கு தர வேண்டும். நாள்தோறும் இதனூடாக பயணிக்கும் மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் அதிகாரிகள் இது தொடர்பில் பாராமுகமாய் இருப்பது ஏனோ? பிரதேச அபிவிருத்திகளுக்காக ஒதுக்கப்படும் நிதி இவ்வாறான புனரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படாமைக்கான காரணம் என்ன? ஆரச்சிக்கட்டு பிரதேச சபைக்குட்பட்ட கோட்டைப்பட்டி கருக்குப்பணை பிரதான வீதியில் உள்ள பாலம் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மலேரியா காய்ச்சல் பரவியுள்ள நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தருவோரை விமான நிலையத்தில் கட்டாயமாக குருதி பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான சட்டத்தை வகுப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருகின்றது. இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மலேரியா மற்றும் டெங்கு காய்ச்சல் பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் சரத் பெனியகே தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்த 28 மலேரியா நோயாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கமைய சுமார் 5 நோயாளர்கள் மாதாந்தம் கண்டுபிடிக்கப்படுவதாக மலேரியா மற்றும் டெங்கு காய்ச்சல் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் விமான நிலையத்தில் அடையாளம் காணப்படாத மலேரியா நோயாளர்கள் நாட்டிற்குள் சென்றால் மீண்டும் இலங்கையில் மலேரியா காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக அதன் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் இலங்கையில் 24 மலேரியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் 74 மலேரியா நோயாளர்கள் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கமைய விமான நிலையத்தில் குருதி பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டால் மலேரியா நோயாளர்கள் நாட்டிற்குள் உட்பிரவேசிப்பதனை முற்றாக தடுக்க முடியும் என டாக்டர் சரத் பெனியகே மேலும் குறிப்பிட்டுள்ளார்.